ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்தியாவின் புகழ்பெற்ற விவசாயிகள் சங்க தலைவர்கள் ஒருவரான நமது மரியாதைக்குரிய ஐயாக்கன் அவர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். மின்சாண்டோ அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். பல மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏராளமான விவசாயிகள் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் நோக்கி அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் யாத்திரையை தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜீத் சிங் டல்லேவால் அவர்கள் துவங்க இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் அமைத்த நவாப் சிங் தலைமையிலான நீதியரசர் தலைமையிலான குழுவும் உடனடியாக MS சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். விவசாயிகளுடைய கடன் ரத்து செய்யப்பட வேண்டும். விவசாயிகள் பயன்படுத்தி வருகிற இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் அடிப்படை நோக்கம் கொண்டிருக்கிற மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என உச்ச நீதிமன்ற குழுவும் பரிந்துரை செய்திருக்கிறது. பாராளுமன்ற வேளாண்மைக்கான நிலைக்குழு சன்னி தலைமையிலான குழுவும் அதனை பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசு வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமையில் எங்களோடு 3 கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த ஆண்டு நடத்தியது. இறுதியாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் MS சாமிநாதன் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு பரிந்துரைப்பது என்று கடந்த 2025 மார்ச் மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் விவசாயிகளுடைய கருத்தை கேட்டு இறுதிப்படுத்தி விட்டீர்கள். இந்தியா முழுமையில் இருக்கிற வணிகர்களிடத்திலே கருத்தை கேட்டு இந்த சட்டங்களை நிறைவேற்றுவது குறித்து இறுதி முடிவை ஏப்ரல் 4ஆம் தேதி 2025 மேற்கொள்ளலாம் என்று கூட்டத்தை ஒத்திவைப்பதாக அவர் எல்லோருடைய கருத்தையும் கேட்டு முடிவெடுத்தார். அதற்கு பிறகு அந்த கூட்டம் நடத்தப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. இப்பொழுது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் சந்தித்து வலியுறுத்துவது என்று இந்த பயணத்தை அறிவித்த பிறகு உச்ச நீதிமன்றம் அமைத்த நீதியரசர் நவாப் சிங் குழு கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ஹரியானாவில் விவசாயிகளோடு கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தியிருக்கிறது. உச்ச நீதிமன்றமே இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் 15 பேர் கொண்ட குழுவில் தமிழ்நாட்டின் சார்பில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். அந்த கூட்டத்தில் பங்கேற்று உச்ச நீதிமன்ற குழு பரிந்துரைப்பதோடு மட்டும் நிறுத்தக்கூடாது, பாராளுமன்ற நிலைக்குழுவும் பாராளுமன்றத்திற்கு பரிந்துரைத்திருக்கிறது. எனவே மத்திய அரசு இதுவரையிலும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிற இந்த தருணத்தில் உடனடியாக உச்ச நீதிமன்றமே மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு இந்த குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், MS சாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்ற வேண்டும், விவசாயிகளுடைய கடன்கள் முழுமையை தள்ளுபடி செய்ய வேண்டும், இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய அடிப்படை நோக்கம் கொண்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். இதற்கிடையில் இந்தியா முழுமையில் இருக்கிற அனைத்து மாநில முதலமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்துவதற்கான வகையில் வருகிற 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் இந்த யாத்திரையை நாங்கள் துவங்க இருக்கிறோம். இந்த யாத்திரை அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் சந்தித்து காஷ்மீரில் நிறைவடையும். நிறைவில் மார்ச் 19ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்தியா முழுமையில் இருக்கிற விவசாயிகள் பங்கேற்கிற லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய பேரணியும் நடைபெற இருக்கிறது. எனவே மத்திய அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரியில் அதற்கான தயாரிப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கன்னியாகுமரியில கூடி அவர்கள் இந்த குழுவை வழியளிப்பதற்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய இயற்கை எழில் சூழ்ந்த மாவட்டம். இதற்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. 4 வழி சாலைகள் தேவைதான், ரயில் வழி பாதைகள் தேவைதான். ஆனால் இந்த சாலைகள் போடுகிறோம் என்கிற பெயரில் குளங்களையும் நீர்வழி பாதைகளாக இருக்கிற ஆறுகளையும் பாசன கண்மாய்களையும் தடை ஏற்படுத்துகிற வகையில் கவனக்குறைவாக இந்த சாலைகள் கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அதுபோல குளங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. கனிமவள கொள்ளை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் தீவிரமடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாவட்ட இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மாவட்டம் பாலைவனமாக மாறக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பாசன குளங்கள், கண்வாய்கள், ஆறுகள்
உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து இந்த சாலைகள் ரயில் தண்டவாளங்கள் அமைப்பதற்கு நீர்ப்பாசனத்தை தடை செய்யும் வழியில் அமைக்கப்பட்டிருக்கிற கட்டுமானங்களை அகற்றப்பட வேண்டும். சாலைகள் அமைக்கிற போது ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டுமானால் பாலங்கள் அமைத்து அந்த தண்ணீர் தேங்குவதை தடை செய்யாமல் அதனை பராமரிக்க வேண்டும். நீர்வழி பாதையை எந்த வகையிலும் தடை ஏற்படுத்தக்கூடாது. கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார். ஏற்படுகிற இந்த திட்டங்களை எல்லாம் நேரில் ஆய்வு செய்வதற்கு ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும். விவசாயிகள் மண்ணை எடுத்து விளைநிலங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்ன ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த குடிமராமத்து திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதற்கான அறிவிப்புகளை வெளியிடும் அரசியல் கட்சிகள் குறித்து நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம். எனவே இந்த வேளாண் துறையில் தோட்டக்கலைத்துறையும் வேளாண் துறையும் ஒன்றிணைக்கிறார்கள். ஆக அந்த கொள்கை நிலை குறித்து விவசாயிகள் கருத்தறியப்பட வேண்டும். காரணம், பல மாவட்டங்களில் தோட்டக்கலைத்துறைக்கு பணிகள் குறைவாக இருக்கிறது. பல மாவட்டங்களில் தோட்டக்கலைத்துறைக்கு பணிகள் அதிகமாக இருக்கிறது. எனவே தோட்டக்கலைத்துறையும் வேளாண்மை துறையும் ஒன்றிணைப்பது என்பது விவசாயிகளை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவே அது குறித்து தமிழ்நாடு வேளாண்மை துறை விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்து அதற்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். திமுக கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரும் நம்பிக்கை உருவாக்குகிற வகையில் பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டார்கள். குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து உடனடியாக 2021 நெல் குண்டால் ஒன்றுக்கு 2500 கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 அறிவிக்கிறோம் என்று சொன்னார்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அது எங்களால் இயலாது, நாங்கள் நெல்லுக்கான விலையை கொடுத்து விடுகிறோம் என்று என்னிடத்தில் ஒப்புதலும் கொடுத்தார்கள். மீண்டும் தமிழ்நாடு முழுமையில் இருக்கிற விவசாயிகள் வலியுறுத்திய பிறகு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கடனை தள்ளுபடி செய்ய நிதி ஆதாரத்தை தமிழக அரசு விவசாயிகளுக்காக அதை ஈடு செய்யும் என்று அறிவித்தார். ஆனால் இதுவரையிலும் அது நிறைவேற்றப்படவில்லை. ஏழை எளிய மாணவர்கள் கல்விக் கடன் பெற்று கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். இதுவரையிலும் தள்ளுபடி செய்யவில்லை. 1000 ஏரிகள் தூர்வாரப்படும் என்று அறிவித்தார்கள். ஒரு ஏரி கூட தூர்வாரப்படவில்லை. மாறாக ஏரிகள் குளக்குட்டைகள் எல்லாம் அபகரிக்கிற தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை எல்லாம் அபகரிக்கிற 2023 தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு குளங்கள் எல்லாம் அபகரிக்கப்படுகிறது. குளங்கள் நீர்வழி பாதைகள் எல்லாம் இன்றைக்கு தடை ஏற்படுத்துகிற நிலை. ஒப்பந்தம் பெறுகிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. எனவே இந்த சட்டம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாலைவனமாக மாற்றக்கூடிய சட்டங்கள். எனவே திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் விவசாயிகள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். கனிமவள கொள்ளை தீவிரமடைந்திருப்பதில் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுடைய அறிக்கைகள் விவசாயிகளால் கண்டிப்புடன் கவனிக்கப்படுகிறது என்பதை அரசியல் கட்சிகள் உணர வேண்டும். தேர்தல் களத்தில் கொடுக்கிற அறிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதா என்று கிராம பகுதியில் இருக்கிற சிறு குறு விவசாயிகள் வரையிலும் அன்றாடம் கண்காணிக்கிறார்கள்.